அந்த குளிர் பணியில இந்த குழந்தைய வச்சு அடியும் உதையும் கலந்து வச்சா டெல்லி பொங்கல் டெல்லி பொங்கல் அப்படின்னு பொங்க வைக்கிறதுக்காக குழந்தைய கூப்பிட்டுருக்காங்க. இதுல யாராவது சதி இருக்கு, இல்ல யாராவது தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி நான் நினைக்கல. அதை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும்னு சொன்னா அப்புறம் எதுக்காக 4 நாள் கழிச்சு வீடியோ போடும்போது சிஎம் சார் என்ன பழி வாங்கன்னா என்னைய பழி வாங்க, என் ஆட்களை விட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு. அது நான் புஷியானது இவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்காக சொன்னேன். அப்ப சிஎம்க்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? செந்தில் பாலாஜிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? திமுகவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா எப்படி சம்பந்தம் இருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் கொடுன்னு கேட்பாங்க. சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா ஏன் நீ வீடியோ போடன்னு கேட்பாங்க. 2 பக்கமும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் தன்னுடைய 51 வயதுல முதல் முறையாக ஒரு விசாரணையை அட்டன் பண்ண போறாரு, விசாரணைக்கு போறாரு. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுல இந்த மாதிரி காவல்துறை விசாரணை, கைது, வழக்கு, சிறை, குண்ட சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், இப்படி சிறைப்பட்ட தலைவர்களை தான் தமிழ்நாடு மக்கள் கொண்டாடிருக்காங்க. அது அண்ணாவா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை இப்போ சீமானவர்களாக இருக்கணும். அவர்லாம் சொல்லுவாங்க அவர் சினிமாலேருந்து வந்தார். அவர் சினிமாலேருந்து வரல, ஜெயிலேருந்து வந்தார். அவர் திரையிலேருந்து வந்தாரா சிறையிலேருந்து வந்தாரா பார்த்தா சிறையிலேருந்து தான் அரசியல் களத்துக்கு வர. தொடர்ச்சியாக கருணாநிதி ஆட்சி காலத்தில் கைது செஞ்சு ஜெயிலில் போடுறாங்க. யாரா அது கைது பண்ணி போடுறாங்கன்னு பார்த்தா மக்களுக்காக பேசுறாரு, மொழிக்காக பேசுறாரு, ஈழ தமிழருக்காக பேசுறாரு. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன்னு சொல்றாரு, அதுக்கு 5 மாசம் ஜெயிலா அப்படின்னு மக்கள் கவனம் அண்ணன் சீமான் பக்கம் திரும்புது. அப்படி சிறைக்கு போய் தான் அண்ணன் சீமான் வந்தார்.